லெவல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்துறம் பொழுது. என்னடா இது இவ்வளோ ஹைப் கொடுக்குறாரு, இது என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் நினைக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நான் செஞ்ச ஃப்ரைட் ரைஸ். எந்த சைட் எஃபெக்டும் வராது, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். எந்த அஜினமோட்டோ எதுவுமே நான் சேர்க்கல. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து பூண்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா செமையாக வதக்குங்க. ஏன்னா ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சமாக வதக்குங்க, அது போதும். அது வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 முட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு. ஏன்னா நான் 1/2 கிலோ சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 3 முட்டை சேர்த்தா போதும். ஏன்னா ரொம்ப தேவையில்லை, ரொம்ப நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. சரி, ஒரு 3 எக்கு போதும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஸ்க்ரபிள் பண்ணிக்குவோங்க. நல்லா பொடியாக நல்லா வதக்கி பொடியாக ஆக்கிட்டேங்க. ஏன் இதில் நான் பூண்டு போட்டேன்னா, பூண்டு வந்து இதோடு சேர்த்து நீங்கள் பூண்டு வந்து முட்டையோடு சேர்த்தா அந்த ஜீரணத்துளையெல்லாம் இருக்காது. அதனால் நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இதோட நம்ம ஆனியனோடும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணும்போதும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து திருப்பியும் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சமாக வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து சும்மா ஒரு வதக்குங்க. ரொம்ப வதக்காதீங்க. ரொம்ப வதக்குனா அது வந்து ரொம்ப வதக்க வேணாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இந்த நார்மலாக இருக்கிற ரைஸ்க்கு வேணால் வதக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து லைட்டாக தான் வதக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான். அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம், அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் கேபேஜ் அது சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க, ரொம்ப வதக்க வேணாம். இதுவும் வந்து காய்கறி வந்து பச்சையாக இருக்கிறது தான் டேஸ்ட்டே இருக்கும். ஆஃப் பாயிலாக தான் இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சும்மா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம வந்து நல்லா ஓரளவு வதங்குங்க, ரொம்ப வதக்க கூட வேணாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 1/2 கிலோ சொன்னேன்ல, அது பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன், தேவைன்னா நம்ம போட்டுக்கலான்னு. இப்போ சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் ஹாப்பிமா வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போடுறோம், வேறு எதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னால குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா நல்லா பரட்டிக்கோங்க. அந்த கலர் கொஞ்சமாக பரட்டிட்டு இப்போ நம்ம மெயினாக சாஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது. இதில் வந்து சோயா சாஸ் கொஞ்சம், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் சில்லி சாஸ் 3 சாஸை சேர்த்து நல்லா திருப்பியும் பரட்டிக்கோங்க. நல்லா பரட்டி விட்டால் சுவையான செம்ம டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டிலே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு தரலாம், ரொம்ப ஹெல்த்தி கூட. இதில் வந்து நிறைய லாஸ்ட்டில் மெயினாக நம்ம எக் வந்து ஸ்க்ரபிள் பண்ணி வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு ஃப்ரிங் ஆனியனும் சேர்த்து இறக்கி வச்சுட்டா சுவையான செம்ம டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. என் சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.